வணக்கம் மகளே. Welcome to the Gulag. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா iPhone 7 2025ல வர்த்தா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐஃபோனுடைய ஸ்பெக் முழுதாகவும் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2025ல உங்களுக்கு ஐஃபோன் வாங்கலாமா வாங்க முடியாதுன்னு இந்த வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ அடுத்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7 25/6 GB வேரியன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா 256 ஐயோ ரொம்ப வளருது. 256 GB வேரியன்ட், நல்ல ஒரு தரமான ஸ்டோரேஜ் என்றே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த 32 அதெல்லாமே இது. ஸோ அதுக்கு போகாத காரணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்லாட் கிடையாது. நல்லா மைண்ட்லேயே வச்சுக்கோங்க, மெமரி ஸ்லாட் கிடையாது. நீங்கள் போட் பண்ணணுமா இருந்தாலும் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சது பிறகு அப்போ என்னாலும் 256 GB வேரியன்ட் சூப்பர் தரவன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்படி இல்லை அன்னைக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஃபோட்டோஸ் அதுவும் எடுக்கலைன்னா 128 GB போதுமானது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் சொல்லியாச்சு, இல்லை குவாலிட்டியை சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தரமான டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ பார்க்கலாமா? போய் பாருங்க. No, God, please, no, no, no. Oh my God! Wow! ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துமே இது வந்து பார்த்தீங்கன்னா 4Kல 30 FPS பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் வீடியோ எடுக்கலாம். செட்டிங்ஸை பொறுத்து நீங்கள் வைக்கக்கூடிய செட்டிங்ஸை பொறுத்து. ஸோ தரமான வீடியோ குவாலிட்டி என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நான் போட் பண்ணச்சில ஈந்தது 25%, 6 மாதங்களுக்கு முன்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் 65%. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தான் சொல்லுவேன், 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுவேன். ஹெவி ஒர்க் லோடாக இருந்தால் மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கால் எடுக்கணும் அப்படின்னாக்க ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இந்த சார்ஜில் போட்டால் போதும். உங்களுக்கு இது பொருந்துமா? இது நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. இது யாரு பொருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஆஃபீஸ் சொல்லலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண கால் பண்ணலாம், அதில் அவங்களுக்கும் பொருந்தும். அதுவும் நல்ல பேட்டரி லைஃபோட எடுத்தால் மட்டும் மறந்துடாதீங்க, நல்ல பேட்டரி லைஃபோட எடுங்க. இது உங்களுக்கு பொருந்துமா? நீங்கள் ஹெவி ஒர்க்ல செய்தீங்க, எடிட்டிங் செய்தீங்கன்னா இது பொருந்தவே பொருந்தாது. பேசாம 16 போயிடலாமா? நல்ல ஐடியா, பிற்காலத்தில் போகலாம். இப்போ பட்ஜெட்டுக்கு தானே இந்த வீடியோ பார்க்க வந்தீங்க, பட்ஜெட்டாக போங்க. ஸோ இதே பார்க்க ஆண்ட்ராய்டில் நிறைய பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. அதனால் கேமரா குவாலிட்டி ஸ்பீட் அது ஒன்றும் கிடையாது. ஐஃபோன் வந்து தனி அதோட இது. ஆஹா, இவன் அவனே தாப்பா. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் சொல்ல மறந்தேன். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சூப்பராக வேலை செய்யுது. ஸோ இதை வந்து சொல்ல மறந்துட்டேன், அதான் எடிட்டில் வந்து போட்டுட்டேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோனில் தான் எடுக்கணும்னு நினச்சேன். பார்த்தா அதில் வீடியோ குவாலிட்டி குறைவு. என்கிட்ட இது சாம்சங் A20. ஸோ அதில் மொக்க வீடியோ தான் வருது, மொக்க வீடியோ தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் iPhone 7 வச்சு எடுத்துட்டேன். கிளிப்ஸ் வேறு அங்கே இங்கே போட்டிப்பேன். ஸோ பார்த்துப்பீங்க. கிளிப்ஸ் வேல் பார்த்தீங்கன்னாக்கா என் ஐஃபோனை எடுத்துப்பேன்னு சொல்லிப்பேன். ஸோ அது இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் ஒர்க் ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலால் எடுத்து போட்டது. ஐயா கப்பரேட்டை மட்டும் போட்டுதாதீங்க. அடுத்த விட செஞ்சீங்கன்னா அது வரைக்கும் வெயிட் செய்யுங்க. நீங்கள் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு நான் ஹார்ட் போனேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களோட ஏரோஸ்டெக் பாய்.